கர்த்தர் நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவரே வல்லமையை பெருத்தவர், நீர் ஒருவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கற்று நிற்கும். நீர் எங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களை நாங்கள் கேட்கிறவர்களாயிராமல் அதன்படி நடக்கிறவர்களாயிருக்க எங்களை கிருபை செய்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே நீர் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும். Speak through my mind, speak through my lips, speak through my mind, speak through my lips. None of me, Lord. நீர் முழுவதுமாய் ஆட்கொள்ளும். All of you, my master. நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும். நீர் கூறுபடுத்தும் ஆசை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். திவதிக்கும் தேவன் அம்மாசி பொழிந்திட தேவன், ஆசி வதிக்கும் தேவன் அம்மாசி பொழிந்திட தேவன், ஏற்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை வருடம், ஏற்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். ஜலத்திலே ஜலமே கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஜலத்திலே ஜலமே கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. மாற்றம் புரிந்தினோ மாற்றம் புரிந்தினோ பெருக்கத்தினோ பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு, பெருக்கத்தினோ பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு. பலத்தினே பலனே கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. மரண வாழ்க்கை பெருக்கிடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருக்கிடுமே, மரண வாழ்க்கை பெருக்கிடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருக்கிடுமே. 100 மடங்கு பலன் தந்திரோம், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திரோம், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலமே, கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே, ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. சிறப்புடன் சீயோனையே நோக்கி வந்திடும் காலத்திலே, சிறப்புடன் சீயோனையே நோக்கி வந்திடும் காலத்திலே. ஜலத்திலே ஜலமே கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஜலத்திலே ஜலமே கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்க்கை, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஜலத்திலே ஜலமே கிருபை மேல் கிருபை,
மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் பாடு, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் பாடு, பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கும் நேரம். ஹல்லேலூயா. ஆசீர் பொழிந்திடும் நேரம் இந்த நேரம். ஆமென். அவர் பெருக்கத்தை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி வழிநடத்தினார் பாருங்க. எப்படி வழிநடத்தினாரு? அவங்க உழைச்சி சம்பாதிச்சு வேலை செஞ்சதே கிடையாது. மண்ணா கொட்டிக்கிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாமே அவங்களுக்கு பூரணமாய், கொஞ்சம் கொடுக்கல, பூரணமாய். இந்த பாடல்ல பாருங்க, எல்லா பேராகிராஃப்லயும் எப்படி எழுதிருக்கு பாருங்க. பெருக செய்வார், பெருக செய்வார். அடுத்தது என்ன? பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. பெருக்கத்தை அழைத்திடும் தேவன் பெருக செய்வார். எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க. அடுத்த முதல் பாடல பாருங்க. பெருக்கத்தை, நெருக்கத்திலே பெருக்கத்தை அழைத்திடும் தேவன். ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை என்ன செய்யுமா? செழிக்கும். கடைசி வாரத்துல வரி பாருங்க. பெருக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறாரு? பெருக்கத்தின் தேவன். லாக்டவுன்ல பாருங்க, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள். ஆனாலும் நம்ம வந்து அம்மா தாயங்கிற நிலைமை நம்ம ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு வேலை இல்லை, முழு குடும்பத்துக்கும் வேலை இல்லை, எல்லா கஷ்டங்களும் தன்னுடைய கிளைமேக்ஸ்ல கூட இருக்காங்க. ஆனா கர்த்தர் தான் சோர்ஸ். நம்முடைய சோர்ஸ் யாரு? நம்முடைய சோர்ஸ் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஊழியம் செஞ்சாதான் காசு அப்படி கிடையாது. வேலை செஞ்சாதான் காசு இல்லை, காசே அவர் தான். ஆமென். செல்வாக்கே அவர் தான், பெருக்கமே அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அது கடைசி பாராளையும் பாருங்க. ஆத்தும வர பெருகிடுமே. ஒரு பாராளையும் என்ன இருக்குது? பெருக்கம். இன்னும் ப்ராஃபிட்டிக்கலா நீங்க எடுக்கணும். ஒரு வரி இல்லாம இந்த பாடல பாருங்க, பெருக்கம். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பெருக்கத்தின் தேவன், உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறது. அடுத்து இரண்டாவது பாடலா, ஹல்லேலூயா. இந்த ஃபாதர் பெத்மன்ஸ் அவங்களுடைய பாடல் என்னமா, பாடல் புத்தகத்தை எடுத்து இயேசு ராஜனே அப்படிங்கிற ஒரு பாடல பாடலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. 324வது பாடல் எடுத்து பாடலாம். 324வது பாடல். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, சந்தோஷமே சமாதானமே உம்மை
சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் இம்மானுவேல் நீதானே எப்போதும் இருப்பவரே இம்மானுவேல் நீதானே எப்போதும் இருப்பவரே ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 நான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள உம்மைத்தான் நேசிக்கிறேன் காற்றை செடி நீரே தாவீதின் வேர் நீரே காற்றை செடி நீரே தாவீதின் வேர் நீரே விடியலிலே நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன் விடியலிலே நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் யோனாவிலும் பெரியவரே சாலமோனிலும் பெரியவரே யோனாவிலும் பெரியவரே சாலமோனிலும் பெரியவரே பிரபுனியே போனதரே உம்மைத்தான் நேசிக்கிறேன் பிரபுனியே போனதரே உம்மைத்தான் நேசிக்கிறேன்
தகப்பனே, நீ எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். உங்களுடைய அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற ஒரு அன்பு எங்கள் மேல நீங்க பொழிந்தல்ல. நீங்க உங்களை துதிக்கிற ஒரு ஸ்தோத்திரம். ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்புக்குள்ளாக எங்களை இழுத்துக் கொள்கிறேன். அனாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், என் காரணத்தினால் நான் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னேன். தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு எவ்வளவு திரளா இருக்கிறது. உமக்கு பயப்படும்படிக்கு எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. திரளான மன்னிப்பை கொடுக்கிற தேவன். எனவே நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு எங்களுக்கு திரளான மன்னிப்பை தந்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாய்ப்புகளும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தில் எங்களை அமரப்படையில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற அதே இடத்துல எங்களை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். எலும்புகளையும் சதைகளையும் அப்பா ரத்த நாளங்களில் வல்லமையின் அக்னியானவர் எங்களுக்குள்ளே பற்றி எரிகிறவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எலும்பு மச்சைகளுக்குள்ளாய் ரத்த நாளங்களுக்குள்ளாய் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவியின் வல்லமை அச்சாரமாய் எங்களுக்குள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையா இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையா இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையா இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரீபா தானா காரா காதானா ரேபதானக ரகதனக ரகனதனா ரேகதீன துததனதனை கரகல கடினா ரேகதீனிகன ரதினிகன குருதினா மேகதுனக ரகல கருதினிகன கருதினிகன ஓரியம் சரபல பரபர ஓரகன கருதினிகன கருதினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. யோனாவிலும் பெரிய கீழ்ப்படியாத ஒரு யோனாவை கர்த்தர் கம்பேர் பண்ணி யோனாவிலும் பெரியவர் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. யோனா விழுந்தேடு சமுத்திரம். ஹல்லேலூயா. அந்த சமுத்திரத்தை காட்டிலும் பெரியவர், சமுத்திரத்தை வானத்தை காட்டிலும் பெரியவர், சமுத்திரத்தை காட்டிலும் பெரியவர். ஓ, மனுஷனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அவ்வளோ பெரிய தேவன் இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய சாக்கியமா இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம்.
இந்த 9ஆம் மாதத்தினுடைய 1வது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் வருவோம், பார்க்கவும், சந்திக்கவும், ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் சந்திக்கவும், உங்களுடைய சமூகத்திலே ஒன்று கூடி துதிக்கவும், ஆராதிக்கவும் எங்கள் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு கரத்தில் தானே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் அப்பா எங்களுடைய ஆராதனை பிரியமா இருக்க கடவுள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya, ஹalleluya. எல்லா உற்சாகமா ஹalleluya. எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம எல்லாம் கேதர் ஆயிருக்கோம். ஆமென். ஒன்று கூட கர்த்தர் கிருபை செஞ்சாரு. எத்தனையோ பேரு இன்னைக்கு வந்து போக கூட முடியல. ஏன்னா பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் அவங்க போக முடியல. நம்ம ஸ்மால் காங்கிரிகேஷன் அதெல்லாம் நம்ம நீங்க மீட் பண்றோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதுல நாங்க எப்படி இருக்கணுமா? களி கூர்ந்து மகிழணும் இருக்கு. களி கூறுதல் வேற, மகிழ்றது வேற. ஆமென். களி கூறுறது அப்படின்றது என்ன பாருங்க, களி கூறுறது வேற, மகிழ்கிறது வேற. ஆமென். ஏதாவது நடந்தாதான் நமக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமா இருந்தது இல்லை. சந்தோஷத்துக்கே அவர் சொல்றாரு, நான் இருக்கேன்னு அதோட என்ன சந்தோஷம்ன்றாரு. ஆனா களி கூறுதுல எதுவுமே நடக்காத பொழுது நமக்குள்ள ஒரு ஜாயை நம்மளா இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும். ஆமென். அதான் களி கூறுதல். களி கூறுதல்னா கொண்டாடுறது, குஷியா இருக்கிறது, மகிழ கடவுள். ஆமென். அவனா எதுவுமே நடக்காத போதே நடந்துட்ட மாதிரியே நினைச்சு நீ வாழ கத்துக்கிறதுக்கு பேரு தான் என்னது? களி கூறுதல், மகிழ்தல். ஹாப்பி அப்படின்னா something happened, that's why happiness. ஆமென். ஏதோ நடந்திருக்கு அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. களி கூறுதல் அப்படி இல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு நினைச்சு இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். இப்போ நம்ம கொஞ்ச நாளா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நீங்க இதுல சொல்லுங்க பாப்போம். நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்களா? நம்ம கொஞ்ச நாளா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? என்ன பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சொல்ல தெரியல. உடன்படிக்கை பத்தி பார்க்கணும். புது உடன்படிக்கை பத்தி பார்க்கணும். புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. புது உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம் இது. புதிய உடன்படிக்கை என்பது ரொம்ப ஒரு ஷார்ட்டா சொல்றதுனால, புது உடன்படிக்கைன்னா காடுக்கும் மனுஷர்களாகி உங்களுக்கு எனக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஜெனரலா மனுஷர்கள். ஆமென். நடுவுல காட் என்ன பண்ணிட்டாரு? நான் உன் தேவனா இருக்கேன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. உடன்படிக்கைனா ஒரு கவனன்ட். கவனன்ட்னா என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் உடைச்சாலும் இன்னொருத்தர் ஓகே பண்ணலன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆமென். அக்ரிமெண்ட்னா இப்ப நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்னா அவங்க ஓகே பண்ணி நான் பண்ணலனாலும் அந்த காரியம் ஒண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. இப்ப நீங்களே காட் வேணாம்னு சொன்னாலும் அவரு நீன வேணாம்னு சொன்னாதான் அது உங்களுக்கு வச்சுக்கிறதெல்லாம் கவர்னட் உடைக்கப்படும். எவ்வளவு பெரிய சாக்கியம் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு தேவன்றதை அவர் உடைக்கவே மாட்டார். ஆமென். நம்ம வந்து நீர் என் தேவன்றதை அடிக்கடி என்ன செஞ்சுக்குவோம்? மாத்திக்குவோம். திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு கார்கிட்ட கோச்சுக்குவோம். ஒரு வருஷம் நான் பைபிளை படிக்கலன்னுவோம், அப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த கவரண்ட் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா, நான் உன் தேவன்றத எடுக்கவே மாட்டேன். நம்ம என்ன சொல்லி வந்துட்டோம்னா மறுபடியும் பிறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறுபடியும் பிறந்துட்டோம். மறுபடியும் பிறந்தது எதுல பிறந்துட்டோம்? ஆவியில பிறந்துட்டோம். We are born again. New covenant யாருக்குன்னா born again people தான். ஆமென் சொல்லுங்க. born again மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான். இந்த மறுபடியும் பிறந்தவங்க யாரா வேணா இருக்கலாம். அவங்க வெளியில தெரியாம கூட இருப்பாங்க. அவங்க மறுபடியும் பிறந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு கூட தெரியாம இருக்கும். ஆனா யாருக்கு தெரியும்? ஆமென். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டிக்கு பேர் தான் born again, நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன் அப்படின்னா நியூ கிரியேஷன்னா நிஜமாவே நியூ கிரியேஷன். அந்த வேர்டெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது. நியூ ஸ்பீஷிஸ். அவங்க புது சிருஷ்டி. அவங்க யார் அப்படின்னா புது சிருஷ்டி என்னன்னா அவங்க காட்லி சைல்டு. ஹல்லேலூயா. அவங்க உலக பிரகமா புருஷ சித்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் யாரு? தேவனாலே பிறந்தவர்கள்.
யாரால பிறந்திருக்கிறாங்க அவங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப நீங்க தேவனால பிறந்தீங்கன்னா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? ஆவியிலே பிறந்த பிள்ளைகளா இருக்கும். ஆமென். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள். இப்ப இந்த ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு பொழுது இந்த நியூ கவர்னட்ல ஒரு நாள் நம்ம ஆவிக்குரியவர்கள் கோவப்பட்டாலும் நம்ம அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். போகவும் கூடாது. அல்லேலூயா. போகவும் கூடாது, போகவும் மாட்டோம். அவரு விடவே மாட்டார். அவர்தான் சொல்லிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்றாரு. கைவிட அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளா இன்றைக்கு நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆமென். இதான் நான் அடிக்கடி சொல்றேன். உடன்படிக்கை பண்ணா நான் தேவன், நான் அப்பா, நீ என் பிள்ளை. அல்லேலூயா. இனிமே பேசாதன்னு சொல்லலாம், அந்த பிள்ளை அவங்க வீட்டுலதான் இருக்கும். அல்லேலூயா. இல்ல கோச்சுக்கு போனாலும் அந்த பிள்ளை தான். அதே மாதிரி உடன்படிக்கையில என்னன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளா போயிடும். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையில நாம என்ன ஆயிடுறோம் சொல்லுங்க? பிள்ளைகளா இருக்கும். அவர் யாரா இருக்கிறாரு? தேவன் தான். அந்த தேவன் தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியை படைத்த the great God, the whole universe ஓனர் தான் தேவன். அந்த தேவன் தான் உங்களுடைய அப்பா. அல்லேலூயா. இதான் அந்த உடன்படிக்கை. அப்ப நல்லா கவனிக்க. இந்த உடன்படிக்கையில இந்த தேவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். தேவனால முடியாததா இருக்கா? தேவனுடைய இது அவரது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரதர், இது அவரது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா he only created everything. Amen. He only created everything. Hallelujah. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில அவரு எனக்கு அப்பாவா, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? மொட்டை அடிச்சுக்கலாமா? செருப்பு இல்லாம நடக்கலாமா? மலை மேல ஏறலாமா? இத்தனை படி சுத்தி சுத்தி ஏறுறாங்களே அது மாதிரி ஏறலாமா? இல்ல மண் தரையில அந்த தரையை கழுவிட்டு சாப்பிடுறாங்களே அப்படி பண்ணலாமா? சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் மற்ற இந்து சகோதரர்களுடைய முறைமைகள். கிறிஸ்தவ சகோதரர்களே பண்றாங்களே, ஃபாஸ்டிங் ஒரு 40 நாள் எடுத்து பார்க்கலாமா? இல்ல பூ வச்சுக்காம இருக்கலாமா? இல்ல நகை போடாம இருக்கலாமா? இல்ல வெள்ளைப்புடவை கட்டி பார்க்கலாமா? இல்ல இல்ல அப்படின்னு இந்த ட்ரெடிஷனலா ஏதோ செய்யறாங்களே, என்ன செய்யறாங்க? நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. வருஷத்துல நாகப்பட்டினம் பக்கத்துல வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வராங்க. நான் இதோட இத்தனை வருஷமா போறேன், நான் வருஷத்துல இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். இப்படிலாம் பண்றதுனால நம்ம அவருக்கு பிள்ளையா இருக்கிறோமா? சொல்லுங்க, வாய் திறந்து. இல்ல மட்டும் இல்லை, இல்லவே இல்லை. வேற என்ன செய்யறதுனால? அவ்வளவுதான். அதாவது சரி, அடுத்து சொல்றேன். நான் முதல்ல சர்ச்சைக்கு போறதுனால, காணிக்கை கொடுக்கறேன் அதனால, என் டைத்து கொடுக்கறேன் அதனால, சர்ச்சுக்கு அப்போ முதல்ல போக வேணான்றாரா? இல்ல டைத்து கொடுக்க வேணான் இருக்கா? இல்ல இல்ல என்ன சொல்றாரு? இல்ல நீ சர்ச்சுக்கு முதலானா போறதோ சர்ச்சு. அதாவது அவர் என்ன சொல்றாரு? இதனால நான் உனக்கு கொடுக்கல. உடனே உங்களுக்கு எனக்கு நான் டைத்தே கொடுக்கறது இல்ல, அதனால அவர் கோபமா இருக்கிறாரு. இந்த சர்ச்சுக்கே நான் போக முடியல. நான் சொல்லட்டுமா, சர்ச்சுக்கே போக முடியாத எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 100 பாட்டு வீட்டுல எழுதிருக்காங்க. பாடலுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க பாடல்கள் வெளியே வந்துட்டே இருக்காங்க, தேவ பிரசனத்துல இருக்காங்க. அதனால அவர் சர்ச்சுக்கு வராதங்கிறாரா? அப்படி அர்த்தமா? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதை விடக்கூடாதுன்றார். கொடுங்கள் கொடுக்கப்படும் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொடுக்கறத வச்சோ சர்ச்சுக்கு வர்றதை வச்சோ உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கலன்னு சொல்றாரு. நீங்க அவரை நேசிக்கிறதுனால கொடுக்குறீங்க, நீங்க அவரை நேசிக்கிறதுனால சர்ச்சுக்கு வரீங்க, நீங்க அவரை நேசிக்கிறதுனால இவர் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம பாடணும்ல. நீங்க நேசிக்கிறதுனால அவர் கொடுக்குறீங்க, நேசிக்கிறதுனால இந்த ராஜ்யம் கட்டப்படணும்னு விரும்புறீங்க, நீங்க அவரை நேசிக்கிறபடினால அவருக்காக வாழணும்னு விரும்புறீங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய என்னுடைய கிரியைகளினால அவர் வரல உங்ககிட்ட. அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தபடினால உங்களை என்னை அவர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரு வித்தவுட் எனி கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷனை வச்சு இது செஞ்சாதான் நான் வருவேன்றது என்ன நியாயப்பிரமாணம்.
நீ இதை செய், நான் இதை செய்யறேன். டூ குட் அண்ட் கெட் குட். நீ இப்படி இரு, நான் அப்ப இப்படி பண்ணல. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து என்ன வாயிட்டார்னா முடிவு உண்டாக்கிட்ட. நீ எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. உபாகம 28ல 1 எடுத்து வாசிக்கலாம். உபாகம 28:1 டக்குன்னு எடுங்க. யார் வாசிக்கிறீங்க? இல்ல அங்க நிறுத்துமா. உன் கட்டளைகளின் எல்லாம் சொல்லுங்க. படி எல்லாமே டக்குன்னு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம்ங்கிறதுக்கு ஆல் தி லாஸ் அப்படின்னு இருக்கு. ஹலோ, என்ன இருக்கு? ஆல். ஆமென். அப்ப ஒன்றுல தவறுனா என்ன ஆகும்? எல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒண்ணுல தவறுனா என்ன ஆயிடுறது சொல்லுங்க? ஒன்று எல்லாம்னு தானே இருக்கு. அதுல ஜேம்ஸ் எடுங்க. ஜேம்ஸ் யாக்கோபு எடுத்துட்டீங்களாமா? 2:10 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாத்துக்குங்க. 28:1 என்ன சொல்லுது? எல்லாம் நீ கவனமா இருந்தனா உனக்கு இப்பொழுது நான் சொல்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கும்னு சொல்லுது. இருக்காமா அப்படி? அது என்னன்னா 1லேருந்து 14 வரைக்கும் பயங்கரமான பிளஸிங்ஸ். சிலர் அதை மட்டும்தான் படிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 1ல தவறுனா நிருபம் சொல்லுது 1ல் தவறினால் என்னவா? வாட்சிங்களே, ஜேம்ஸ் 2:10 இருப்பான். நீ எல்லா நியாயப்பிரமாணத்துல 99 பாயிண்ட்ஸ் நீ கவர் பண்ணிட்ட. ஒன்னே உன்னால என்ன செய்ய முடியல, கீழ்படியா அதன்படி நடக்க முடியலன்னா என்ன அர்த்தம்னா 1லே தவறினால் அவன் என்னவா இருப்பான்? அப்ப கர்த்தர் பார்த்தாரு, நம்முடைய குமாரனை அனுப்பி நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாதுன்னு சொல்லல, உன்னால முடியாது. அதனால நானே நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா உண்டாக்கிட்டேன். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்குன உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, நம்ம பாட்டு பாடம் பாத்தீங்களா, கிருபை மேல் கிருபைன்னு பாடம் பாத்தீங்களா, பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை அப்படின்னு பாடம் பாருங்க. இப்ப என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? கிருபை கிடைச்சிச்சு. எதனால கிடைச்சிச்சு அந்த கிருபை? 40 நாள் ஃபாஸ்டிங்னால கிடையாது, வேற சர்ச்சை கட்டி கொடுத்தனால கிடையாது, வேற நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணதுனால அந்த கிருபை நீங்க ஏர்ன் பண்ணவே முடியாது. கிரேஸ் இஸ் அன்ஏர்ன்ட், கிரேஸ் இஸ் அன்லிமிட்டெட், கிரேஸ் இஸ் அன்ஃபெயிலபிள். ஹல்லேலூயா. கிரேஸ் அப்படிங்கிறது அன்ஃபெயிலபிள் மட்டும் இல்ல, அன்ஏர்ன்ட், அன்மெரிட்டட். ஹல்லேலூயா. அன்டிசர்வ்ட். நீ அதுக்கு தகுதியே கிடையாது, நான் அதுக்கு தகுதியே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கிருபையா இருக்கிறார். இந்த நியூ கவர்னரை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது கிருபை. சொல்லுங்க, கிருபை. இந்த கிருபைன்ற சக்தி இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ வட்டாரத்துல தவறான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க கிருபையின் உபதேசம், கிருபையின் உபதேசம். எதையுமே நீங்க கேட்காதீங்க. அதெல்லாம் இந்த யாக்கோபு 2 பத்தி என்ன சொல்லுது? 1ல் தவறினால் அவன். அப்ப நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்ய முடியாது. கிறிஸ்துவே இந்த கிருபை ஆயிட்டார். ஆமென். கிறிஸ்து என்ன ஆயிட்டாருங்க? கிருபை ஆயிட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களை ரட்சிக்கலாம். நல்லவங்களை ஆக்குறதுக்கு தான் ரட்சிக்கிறாரு. நல்லவனா இருக்கிறவனை ரட்சிக்கணும் கிடையாது. ஆமென். நீ நல்லவங்களா இருக்கணும்னா அந்த ரட்சிப்பு வேணும். நம்ம டெஃபினேஷன் நல்லவங்கன்றதுக்கு வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நீ 1ல தவறுனா எல்லாம் குற்றவாளியா இருப்ப. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீ நிக்கணும், நின்னா நீ தோற்று போயிடுவ. அதனால நீ மறுபடியும் பிறந்து ஆவியில பிறந்து கிறிஸ்துவின் ஆவிதான் இன்னைக்கு உங்களுக்கு கிருபையின் ஆவியா இருக்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க.
கிறிஸ்து ஆவி இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கிருபையினால இருக்கு. அந்த கிருபைக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் பேசுனது புரிஞ்சுச்சா? நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? மறுபடியும் எதுல பிறந்திருக்கிறீங்க? ஆவியில பிறந்திருக்கீங்க. கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு கலிலேயா கடல் ஓரத்துல ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு என்னங்க பீட்டர் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போன்னு சொல்ற அப்படி இல்லை. அல்லேலூயா. அலங்கார வாசல் உட்கார்ந்து இருந்தானே இந்த குருடன், அங்க போனாங்களே பெதஸ்தா குளத்துல இவர் போன இந்த மாதிரி இல்லை. இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்து இன்னைக்கு ஆவியா இருக்கிறார். யாரோட இருக்கிறார்? என்னோட இருக்கிறார். when you are born again, you are born of God. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். யோவான் 1 அதிகாரத்தை எடுங்க. யோவான் 1ல அந்த வசனத்தை சீக்கிரமா எடுங்க. 1ல நான் சொல்றேன். அல்லேலூயா. 14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பாருங்க, பண்ணுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி நிறைந்தவராய் அப்படின்னா ஒரு பர்சனா. ஆமென். வார்த்தை மாமிசம் ஆயிடுச்சு. கிரைஸ்ட் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரா? கிருபை சத்தியம் நிறைந்தவராய் எங்க இருக்கிறாருன்னு இருக்கு பிரதர். எனக்குள்ளேன்னு சொல்லுங்க எல்லாரும். எனக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? வாசமா இருக்கிறார். வாசம் பண்ணுவார்னு இருக்கா? பண்ணினார். நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்றார். ஆமென். இந்த நியூ கவரட்ல இந்த எண்ணத்தை நீங்க எரேஸ் பண்ணவே கூடாது. சிலிண்டர் மூடிக்கமா, பேங்க்ல பணம் இருக்கா, கீ எங்க வச்சோம் சொல்லுங்க. இது மைண்ட்ல இருக்கா இல்ல? இருக்குல்ல? இந்த பணத்தை எங்க வச்சோம்? ஐயோ அந்த பணத்தை எங்க வச்சுட்டோம்? ஒரு 50 லட்சத்தை பணத்தை எங்க வச்சோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எங்க அழகா டெபாசிட் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. பத்திரம் பத்திரமா வச்சுக்கின்றாங்க. நம்மளுடைய வீட்டு பத்திரம் எல்லாம் என்ன சொல்றோம்? பத்திரம் நீங்க ஏன் வச்சு தெரியுமா? பத்திரமா இருக்கிறதுனால பேர் பத்திரம். நம்ம தான் பத்திரம்னு சொல்றோம், பத்திரம்ன்றோம். ஆமென். நம்ம ப்ரொனவுன்சியேஷன் தான் தப்பே தவிர ஒரே மீனிங் தான். பைபிளுக்கு என்ன பேர் தெரியுமா? பிபிலியா அப்படிங்கறதோட தமிழாக்கம் பத்திரம்னு அர்த்தம். சொத்து பத்திரம்னு அர்த்தம். என்னதுங்க? சொத்து பத்திரம்னு அர்த்தம். அப்ப இது நமக்கு சொத்து. யார் அந்த சொத்து கொடுத்தவரு? கிருபைய சத்தியம் நிறைந்தவரை நமக்குள்ள இருக்கிறவரே சொத்தா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சொத்து இருக்கோ இல்லையோ, சொத்தா இருக்கிறவரே கூட இருக்கிறார், உள்ள இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இந்த நியூ கவர்னன்ட்ல மறக்கவே கூடாது. இந்த லாக்கர் எது? ஹார்ட். தாவீது சொல்றான், உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பீரோவை பூட்டுறதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு. லாக்கருக்குள்ள இன்னொரு இருக்கு குட்டியா. ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையானவரை கிருபை சத்தியமா நிறைந்தவரை நமக்கு உள்ள அல்லேலூயா இருக்கிறார். இப்போ இது உள்ள இருக்கிறவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இதான் நியூ கவர்னன்ட். அவர் தான் நம்முடைய சொத்தா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொத்தா இருக்கிறார். ஒரு லூக்கால ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்துல லூக்கால 18ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களாமா? 9ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை நீதிமான்கள் என்று நம்பி சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்கள நீதிமான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனா ரியலா நீதிமான் யார் தெரியுமா? கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். கிருபையினாலே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, கிருபையினாலே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் நீதிமான். நீங்க கிருபையே வேணாம், கிருபன்றாங்களே. என்ன கிருபை? இல்ல, கிருபைதான். சத்தியம் அப்படி சொல்லுது. ஆமென். அப்ப நீ என்ன வேணா சர்ச்சுக்கு போனாலும் அவருடைய கிருபை இருக்கு. ஜெபம் பண்ணனால அவருடைய கிருபை. ஏன்னா ஜெபம் பண்ணாமே தானே அவர் என்ன தேடி வந்தாரு. நான் சர்ச்சுக்கு போகாதனால தானே என்ன அவரு தேடி வந்தாரு.
அது கிருபை. ஆனா அந்த கிருபைக்குள்ள வந்த பிறகு அவரை நீ நேசிக்கிறன்னா இதெல்லாம் நீ செய்வ. அப்ப கிருபை எதுக்கு? சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு தான் கிருபை. கிருபை எதுக்குங்க? சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுனாலதாங்க. கீழ்ப்படிறதுக்கு தான் கிருபை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு தான் கிருபை. ஆமென். சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு தான் கிருபை. கிருபையின் உபதேசத்தை எல்லாம் தவற புரிஞ்சு என்ன சொல்றாங்க? அப்ப இவங்க எல்லாம் பாவம் பண்றதுக்கு கிருபை இருக்குன்றாங்களே, என்ன அந்த உபதேசம் அப்படிங்கிறாங்க. தப்பு. அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு. கிருபை நிறைந்தவரை நமக்குள் வாசம் பண்ணாம இருக்காமா? வசன பிள்ளைக்கு படிச்சீங்களா? அப்படியே இருக்கு. என்ன அது? கிருபை நிறைந்தவராக இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? 14 கிருபையும். நான் கேட்கிற கான்டெக்ட் புரியுதாமா? கிருபை மட்டும் இருக்கிறவரா இருக்கிறாரா? ஹலோ, கிருபை மட்டும் இருக்காங்க. கிருபை நிறைந்தவரா உங்களுக்கு வாசம் பண்ணிக்கிறான்னு இருக்காமா? கிருபையும் சத்தியத்தை நீ பிரிக்கவே முடியாது. ஆமென். நீ கிருபைக்குள்ள வந்துட்டனா சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சே தீர்வ. ஆமென். கிருபைக்குள்ள வந்துட்டா கிருபை என்ன செய்யும்? உங்களை கிருபை என்ன செய்யுங்க? சத்தியத்துக்குள்ள நடத்திடும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று குத்தம் செய்யும். கிருபைய சத்தியத்திலிருந்து நீ பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துதான் அந்த கிருபைனா அவர்தான் நானே வழியும் சத்தியம் இருக்கிறார். சத்தியம் இருக்கிறார். ஆமென். அவ கிருபை சத்தியம் நிறைந்தவரா இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார்னா நீ கிருபையினால் அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்கிற சிந்தனை நீங்க எடுக்கவே கூடாது. ஆமென். அவ கிருபை என்ன செஞ்சிடும் உங்களுக்கு? கிருபை எல்லாத்துக்கும் பாட்டு பாடம் பார்த்தீங்களா? பெருக்கத்தின் தேவன். அப்படி உங்களுக்கு பெருக்கத்தின் மேல் பெருக்கம், இரக்கத்தின் மேல் இரக்கம், ஃபேவர் அப்பான் ஃபேவர், கிரேஸ் அப்பான் கிரேஸ். அல்லேலூயா. எல்லாவற்றையும் லாவிஷா கொடுப்பாரு. லாவிஷ் 12 கூடை நிறைஞ்சிருச்சு, சிந்தி கிடக்குது, ஒன்றும் சேதமடையாதபடி சேர்த்து வைங்க. அவருடைய எல்லாமே அப்படின்னா லாவிஷ் காட். ஹி இஸ் எ லாவிஷ் காட். கிள்ளி கொடுக்க மாட்டார், குட்டி கொடுப்பார். ஆமென். இந்த சத்தியம் எல்லாம் உங்களுக்குள்ள போகும்பொழுது உங்க மைண்ட் அந்த அளவுக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவரான்னு யோசிக்கதான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இன்றைக்கு நீங்க born again, you are all in new covenant எப்படி இருக்கணும்ன்றத நான் ஆவியானவர் சொன்னாரு எனக்கு. சத்தியம் முடிச்சுட்டே இருக்கும் இந்த சாப்டர் பத்தி பேசினேன். ஆமென். 18 வாசிக்கலாமாடா? 9 ரொம்ப கவனிக்கணும் நல்லா. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். சரி. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத. பரிசேயன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்கணும். இந்த பரிசேயர்கள் மற்றவங்க என்ன செய்வாங்க? பரிசேயர் என்ன பண்றாங்க? நான் அவன மாதிரி இல்ல, மற்ற மனுஷர். ஐயோ இவ்வளவு நான் தேவலப்பா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலே இருக்காங்க. இவங்களோட நான் தேவலாம், அவங்களோட நான் தேவலாம். இந்த மாதிரி இருந்தா நீங்க உடனே என்ன நினைக்கணும்? இவன் பரிசேயர் என்ன இல்ல, பானகனுடைய காரியமே கிடையாது. அவன் ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன். அல்லேலூயா. அவன் ட்ரெடிஷனல். இன்னைக்கு ரிலீஜியஸ் பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பாருங்க. God, Jesus came not to establish the religion of Christ. கிறிஸ்துவனுடைய மதத்தை போதிக்க வரல, அவர் கிறிஸ்துவையே போதிக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவை போதிக்கிறதுனா மதத்தை போதிக்கிறதுனா என்ன? ட்ரெடிஷனல்னா என்னது? இத்தனை மணிக்கு போறது, இது பண்றது, ஓய்வு நாள் இதை பண்ணாத, சப்பாத்துலேயே சமைக்காத, பரீட்சை. இன்னைக்குமே ஒரு பிள்ளைக்கு பரீட்சைங்க, ஓய்வு நாள்ல பரீட்சை எது போல பரீட்சை இதை கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எதுல வைக்கிறான்? பரீட்சை இதை போல. இதெல்லாம் என்னதுங்க? இது இந்த பரிசேயருடைய கேரக்டர். ஆமென். பரீட்சை வைக்கிறது சாட்டர்டே சண்டேல தான் வைக்கிறான். இல்ல சர்ச்சுக்கு போனோம் நான் ஓய்வு நாள்ல, அதனால நான் போக மாட்டேன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வேலையை கிடைக்கல. சிஎம்சில படிச்ச பொண்ணு வேலை கிடைக்கல. துபாயில ஃப்ரைடே இருக்கு, அபுதாபில சாட்டர்டே. உங்க வீட்டுக்காரங்க நம்ம எத்தனை ஃப்ரைடே, நம்ம சாட்டர்டே சண்டே மாதிரியே அவங்களுக்கு. அப்போ நாட்களை குறித்து அங்க முக்கியத்துவம் இல்ல, நாட்களை விசேஷத்துக்கு உள்ளாத நீங்க. அல்லேலூயா.
நாலு ஒண்ணுத்துக்கு ஆகாது. உன் மனசுல ஓய்வுங்கிறத கொடுத்துக்கிறாருன்னு வச்சுக்க, நீ எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. நீ எதுல ஓய்வு எடுத்துக்கணும்? அவருடைய பூசம், அவருடைய மார்பில் நீ என்ன செஞ்சுக்கணும்? காட் எனக்கு இருக்கிறார். இப்ப இத்தனை வாரம் சர்ச்சுக்கு நீங்க வரல, உங்களை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கை விட்டாரா? சொல்லுங்க. நீங்க அவருடைய பிரசனத்தை நீங்க அனுபவிக்கலையா? அவர் உங்களுடைய வார்த்தையை நீங்க கேட்கலையா? அவருடைய வார்த்தையில உங்களுக்கு ஒரு கம்பீரம் வரலையா? உள்ளுக்குள்ள ஒரு வசனம் கேட்கலையா? நீங்க வழிநடத்தல் கிடைக்கலையா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் வந்து இந்த பரிசன் என்ன பண்றான், அவனை கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ணிட்டு அவன் ஃபாஸ்டிங் எடுக்கிறது இல்லையா? இவர் எடுக்கிறாராமா, நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், நான் டைட் கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்றேன், அவனை மாதிரி கிடையாது நானு அப்படின்னு சொல்றான். ஆயக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன செய்யறான் பாருமா, அடுத்து பின்னாடி வர்றான். அவன் சொல்றான் பின்னாடி, ஆயக்காரன் தூரத்திலே இங்க பாருங்க அவனுடைய இது கவனிங்க. இப்ப நியூ கவர்னட்ல நீங்க இதுல எதுன்னு நான் கேட்க போறேன். இந்த ஆயக்காரன் என்ன செய்யறான், கிட்டக்க போகல, ஆல்டர் கிட்டக்கவே அவனுக்கு என்ன இல்ல, போகிறதுக்கு இல்ல. அவங்க என்ன சொல்றான் பாருங்க, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் கேட்ட ஒரு வார்த்தை என்னங்க, பாவியாக எனக்கு என் மேல் கிருபையாயிரும். எல்லாம் சொல்லுங்க, பாவியாக என் மேல் பாவியாக என்னை மன்னியும் கூட அவன் கேட்கல. என்னவாயிரும்? அவ கிருபை இருந்தா பாவத்துக்கு நிவாரண பலி கிருபைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுடைய நாட்கள்ல கிறிஸ்து மரிக்கல, கிறிஸ்து மறுபடியும் பிறக்குவதற்கான வழிகளை அவனுக்கு செய்யல. அதனால அவன் என்ன கேட்கிறான், என் மேல் என்ன ஆயிரும்? அவ கிருபை வந்துட்டா என்ன வந்துடும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, மன்னிப்பு வந்துடும், பாவத்துக்கு நிவாரணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஆமென். என் மேல் என்னவாயிரும்? கிருபையாயிரும். அப்புறம் என்ன சொல்றான், அதுக்கு பிறகு யாரையுமே இவன் கம்பேர் பண்ணல. கிருபையா இருக்கிறதோட என்ன ஆயிடுச்சு, அவன் அல்ல இவனே கன்க்ளூஷன் வராரு. அவன் அல்ல எவன் அல்ல, பரிசைன் இல்ல, பரிசைன் எல்லாம் பண்றான். இன்னைக்கு பாருங்க, ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், 7 நாளுக்கு அப்புறம் அது 21 நாள் ஆக்கியிருக்கேன், 40 நாள் ஆக்கியிருக்கேன். ஃபாஸ்டிங் நான் வேணாம்னு சொல்லல, ஃபாஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா பண்ணணும்னு அடுத்து சொல்றேன். 5 நிமிஷம் தான் இருக்கு, ஆனா நான் சொல்றேன். யார் நீதிமான் ஆக்கப்பட்டா? ஆயக்காரனுக்கு என்ன அங்க கிடைச்சிச்சு? அவனும் அங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்கான். இவன் சொல்றான் பாருங்க, நான் ஆலயத்துக்கு வந்துருவேன், நான் காணி கொடுப்பனா இருக்கும், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். இதுக்கு பேர் என்ன? செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், சுயநீதி. ஆமென். உங்க சுயநீதினால கர்த்தருடைய கிரேஸை நீங்க ஏர்ன் பண்ண முடியாது. யூ ஆர் அன்டிசர்வ்ட். நீங்கள் நான் அதுக்கு தகுதியற்றவர்கள். ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு தெரியணும், கிருபையா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒருத்தவங்க ரொம்ப கடன் பட்டுருக்காங்க. இப்ப வந்து இவாஞ்சலிஸ்ட் வந்து கடன் பட்டுருக்காங்க. நான் போய் அந்த கடனை போய் உங்களுக்கு தெரியாம ஃபுல்லா அடைச்சிட்டேன். அந்த பொண்ணு என்ன நேசிப்பாளா கடிப்பாளா? ஒரு கடன்காரன் மாத்தி 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 வர்றவன் ஒருத்த கூட வரல, அழுவா, அன்பு காட்டுவான். கடன் அடைஞ்சு அன்னைக்கு கொண்டுதான் இருப்பாள. இன்னைக்கா இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சு போனாலும் ஆண்டின்னு ஓடி வருவான். ஏன்? எவ்வளவு பெரிய டெலிவரன்ஸ் எனக்கு கொடுத்தீங்க. என்னுடைய டெட்ஸ், என்னுடைய கடன்கள், என்னுடைய பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க. எதனால கொடுத்தாங்க? அன்பு. அன்பு, அந்த அன்பு தான் கிரேஸ். கிறிஸ்து அவர் பேர் என்ன தெரியுமா? கிரேஸ். நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன் எல்லாம் போனீங்கன்னா கிரேஸ் இஸ் a person. கிரேஸ் இஸ் a person. Who is that person? Jesus. அவர்தான் அந்த பர்சன். இப்ப அந்த பர்சன் இன்னைக்கு என்னவா இருக்கிறார் உனக்குள்ள? கிருபைங்கிறத ஒரு அகிரிணையா, ஒரு கிருபைங்கிறத ஒரு என்ன சொல்றது, ஒரு புக்கு மாதிரி பாக்காதீங்க. கிருபை கொடுத்துட்டாரு, இதை கொடுக்குறேன் வாங்குமா, நீ வாங்குறேன்னா இதே மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு நினைக்க. கிருபையை நீங்க ரிசீவ் பண்றீங்க, பர்சனை ரிசீவ் பண்ணிட்டீங்க. அந்த பர்சன் நீங்க ரிசீவ் பண்ணதுனால இன்ஹெரிட்டட் ஆயிட்டீங்க, அதாவது சுதந்திரவாளி ஆயிட்டீங்க. அவரதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்ப இவன் கேட்டது என்ன தெரியுமா? கிருபை. இப்போ அன்றைய தினத்துல அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு முடியுதுல, அதையும் தாண்டி இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இது எவ்வளவு பெரிய சாக்கியம் பார்த்தீங்களா? இப்போ பரிசேனும் இல்ல, ஆயக்காரனும் இல்ல, பரிசேனும் இல்ல, ஆயக்காரனும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்து அங்க நடந்துகிட்டு இருக்கிறார் தேவாலயத்துல. ஆமென். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு நான் நடக்கும்போது அவர் நடக்கிறாரு.
ஆமென். இதுதான் நியூ கவர்னன்ட் சொல்றேன். இதுதான் நியூ கவர்னன்ட். இப்ப நான் நடக்கும்போது அவர் நடக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நம்மளாம் we are all the body of Christ. ஆமென். நம்மளாம் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். we are the body of Christ means இப்ப நான் வரேன், தலையும் தானே வருது. சொல்லுங்க, இப்ப நீங்க வரீங்க, இந்த மாதிரி எண்ணங்களை தாங்க சபை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எண்ணம் வந்து சும்மா ஒரு ஃபீலிங்ன்றது நான் சொல்லல, ட்ரூத் சொல்றேன். You are the temple of God. நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு 1 Corinthians 6:19 இருக்கு. எடுக்க வேண்டாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று இதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? எபேசியர் 1ல கடைசியில பார்த்தா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். இந்த பில்டிங் ஒரு சர்ச்னா இதுக்கே தலை மீன்ஸ் நம்மலாம் இருக்கோம்ல, நம்ம தான் சர்ச். நீங்க சர்ச்சுன்னா ஒரு மேல ஒரு பெல் இருக்கணும். என்ன நாங்களா அது மாதிரி போகும்போது 1ஆம் பெல், 2ஆம் பெல், 3ஆம் பெல் விடுவிடுன்னு ஓடு. இல்லைன்னா அடி. எங்க அப்பா எங்க அம்மா எதில் அடிப்பாங்க? ஊதாம்பல் வச்சிருப்பாங்க. எது அடுப்பு அப்பெல்லாம் கேஸ் கிடையாது, ஊதல, அதை எடுத்து அடிப்பாங்க. சர்ச்சு கிளம்ப லேட்டா கிளம்ப ஒண்ணுமே நடக்கல. என்ன நான் சொல்ல வரேன், எதை போக்கஸ் பண்றது? அந்த கிருபையின் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றேன். ஆமென். கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கமான் எவரிபடி. கிருபையின் ஆவியானவர் சொல்லுங்க எல்லாரும், எனக்குள்ள கிருபையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னா அந்த கிருபையின் ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு கவனிங்க. அந்த கிருபையின் ஆவியானவர் யாரு? யாருடைய ஆவியானவர்? கிறிஸ்துவின் ஆவியானவர். கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர். பிதா வந்து God, Jesus invisible God for the visible God. Amen. Invisible God யாரு? Father God. அவர் பார்க்க கூடாதவரா இருக்கிறாரு. அந்த காடை நீ பார்க்கணும்னா யார் வடிவத்துல வந்தாரு? ஜீசஸ் வடிவத்துல வந்தாரு. He is the invisible representation of God. He is the visible representation of the invisible God. Amen. காணப்படாத தேவனை காண்கிற வடிவத்துல வந்தவர் தான். Praise the Lord. யாரு? ஜீசஸ். ஜீசஸ் காண்கிற வடிவத்துல வந்தவர் தான் ஜீசஸ். அப்ப ஜீசஸ் இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? கிருபையின் ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? எங்க தங்கி இருக்கிறாரு? சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். ரொம்ப நல்ல செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ ஜீசஸ் ஒரு பிசாசு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது காஸ்பல்ல படிச்சீங்கன்னா என்ன சொல்லுச்சு? ஜீசஸ், ஃபாதர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் கொஞ்சம் நிரப்புங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? எவர் ரெடி பேட்டரி மாதிரி எப்ப போனா தைரியமா போறாரு. போனா பிசாசு என்ன செய்யுது? நடுங்குது, நடுங்குது. கடல் மேல நடந்து வராரு. ஹலோ, கடல் மேல நடக்கிற தண்ணி என்ன செஞ்சுச்சு? கீழ்ப்படியுது. இந்த சீசர்கள்லாம் போட்ல போகும்போது சும்மா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் வந்துருச்சு, புயல் காற்று வந்துருச்சு. அலைகள் அந்த போட்டுக்கு மோதுது. அல்லேலூயா. அவர் அசால்ட்டா படுத்துக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறாரு? அவர் சொன்னா எல்லாம் அடங்கும். ஏன்னா he is a creator. ஆமென். இதுதான் உங்க சபை இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும் முக்கியமான விஷயத்த. ஆமென். அந்த கிருபையின் ஆவியானவருக்குள்ள அத்தனை அதிகாரம், ஆளுகை என்னெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. இது தெரியாத வரைக்கும், அழுதுட்டு இருக்கிற வரைக்கும், இது தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை யூஸ்லெஸ் வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காற்று அடங்குது. ஏன் அடங்குச்சு காற்று? காற்று காது இருக்கா கண்ணா? காற்று ஏன் அடங்குச்சு? இந்த காற்றை சிருஷ்டிக்கும் போது ஆஹா அவர் சொன்ன ஏன்னா எதை வச்சு சிருஷ்டித்தாரு? வார்த்தை. அப்போ அவருக்கு நம்மள உண்டாக்கி ஒரு சும்மா கீழ்படுத்துறோம். தண்ணி சும்மா அடிக்குது, போட்டு முழுகிற அளவுக்கு. அல்லேலூயா. ஏன் தண்ணி அடங்குச்சு? தண்ணிய ஜலம் பிரிய கடவுது. பூமியில இருக்கிற தண்ணிலாம் இந்த பக்கம் திரும்புங்க, சமுத்திரமா அவங்கன்னு சொன்ன சத்தத்தை கேட்ட சத்தத்தை அது மறக்கல. சத்தம் அதுக்கு தெரியுது. காது இருக்குது பாருங்க. எல்லா கிரியேஷனுக்கும் காது இருக்கு எக்ஸப்ட் மேன். அதனாலதான் காது உள்ளவர் கேட்க கடவுள், காது உள்ளவர் கேட்க கடவுள். அதான் ஆண்டு சொல்றாரு பாருங்க. எதையாவது காற்று பாரு, காற்று அடங்குது, இறையாதேங்கும் போது அது நிக்குது. He rebuked the wind. He rebuked the wind.
அடங்குது. ஏன் அடங்குச்சு? ஏன் அடங்குச்சு? He's the creator. வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் பேசும்போது அடங்குது. இன்னைக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு மட்டும் இல்ல, ஆவியாத்துல எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள வாசம் இருக்கிறாரு. அப்போ நான் பேசினாலும் அவர் பேசினாலும் ஒண்ணுதான். சொல்லுங்க எல்லாரும். எப்போ நீங்க இத உங்க மைண்ட்ல நிரப்புறீங்களோ 5% இருக்கிறவங்க 10% மாறும். 50% தாண்டிட்டீங்கன்னா வின் பண்ணுவீங்க. 50% நான் பேசினா அவர் பேசுற மாதிரி காற்றியா அடங்குச்சு ஆண்டவரே. எல்லாத்தோட செத்து போன செல்ஸுக்கு கேக்குதியா? கல்ல பெரிய கல்ல வச்சு முடிக்கிறாங்க. அந்த கல்லுக்கு கேக்குது. அந்த கல்லுக்கு கேக்குது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிறவனுக்கு கேக்குது. எப்படி கேட்கும்? உயிராவ காது கேட்டுச்சு. எல்லாமே கேட்கும் அவருடைய சத்தத்துக்கு. எல்லாமே அடங்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே அடங்கும் அப்படின்றத உங்க பாஸா இருந்தாலும் சரி, உங்க எதிரி யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா அல்லேலூயா. ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. நான் சொல்றேன், உங்க எதிரி வியாதியா இருந்தாலும் ஒண்ணு இல்லாம போயிடும். டெட்ஸ் கடன் தொலைகளா இருந்தாலும் ஒண்ணு இல்லாம போயிடும். அப்புறம் என்ன? வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதா இருந்தாலும் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஒண்ணு இல்லாம போகல? இந்த வெளிப்பாடு இல்லை. இந்த வெளிப்பாடு கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. வெளிப்பாடு இல்லை. என்ன வெளிப்பாடு? இந்த ஆயக்காரனோட அவன் அல்ல, இவனை நீதிமான் ஆக்கிட்டான், நீதிமான் ஆயிட்டான்னு அதோட போயிடக்கூடாது. நிறைய சர்ச்சை இவன் இல்ல அவன் இல்லன்னு முடிச்சிருவாங்க. கிடையவே கிடையாது. எதையும் தாண்டி கிருபையாயிருன்றா பாருங்க. அந்த கிருபை அவங்களுக்குள்ள இருந்துட்டாரு, இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Everything be obeyed. எல்லாமே உங்களுக்கு அடங்கும்.